வணக்கம். இருவரும் சேர்ந்து பல விஷயங்கள் செய்ய முடியும், நாம் அனைவரும் சேர்ந்து. ஆனால் பேசுவது கேட்பது என்பது நான் பேச வேண்டும், நீங்கள் கேட்க வேண்டும். எல்லோரும் பேசினால் அது நியாயமாக இருக்காது. சற்று அமைதி காக்க வேண்டுகிறேன். நன்றி. மேடையில் வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சகோதரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கங்கள். இந்த சகோதரர்கள் என்ற கூட்டத்தில் பத்திரிகையாளர்களும் காவல்துறையினரும் சேருவர். அவர்கள் வேலை வெவ்வேறாக இருந்தாலும் அவர்களும் எங்கள் சகோதரர்கள் தான். எங்கள் நற்பணிகள் அவர்கள் கண்ணிலும் படாமல் போகாது. சரி, இது கைதட்டி பாராட்டும் விழா மட்டுமல்ல, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மீண்டும் மீண்டும் வருடா வருடம் நிறைவேற்றி கொள்ளும் விழாவாகவும் இருக்கிறது. ஒரு சின்ன வேண்டுகோள், இங்கே வந்தவர்கள் பழையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இங்கே ஐயா போயரசு, டாக்டர் ரகுபதி போன்றவர்கள் எல்லாம் பழைய ஆட்கள். தலையில் இன்னும் கொஞ்சம் கருப்பு பாக்கி இருந்த போது நம்முடன் வந்து சேர்ந்தார். இது வெள்ளைத்தலை ஆகிவிட்டது. அது போன்ற பலரும் இங்கே இருக்கிறார்கள். புதியவர்களும் வந்திருக்கிறார்கள். பழைய நமது குறிக்கோள்கள் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் பெரியவர்கள் சொல்ல மறந்திருக்கலாம். மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். விழா காலங்களில் என்னை மரியாதை செய்வதாக நினைத்து நீங்கள் செய்யும் அன்பு காணிக்கைகள் எல்லாம் எனக்கு பயன்படுவதற்காக அன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாமக்கல்லில் இருந்து காமராஜ் அவர்கள் 2 சட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார் எனக்கு. இந்த சட்டை தான் வேணும், இந்த மருந்து தான் வேணும், இந்த புத்தகங்கள் தான் வேண்டும். மாலைகளும் மற்றவைகளும் தங்கமும் வைரமும் வேலைக்கு ஆகாதுங்க. நீங்க அன்போடு செஞ்சு கிருஷ்ண பக்தி போல பொம்மையெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க, அதை உருக்கினாதான் எங்களுக்கு வேலையாகும். ஏன்னா அதிலிருந்து வர்ற பணத்தை நற்பணிகளுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்போம். அவமரியாதை ஒன்றுமல்ல. இங்கே திருவருட்பா புத்தகம் கொடுத்தார்கள், நன்றியுடன் பெற்றுக்கொண்டேன். யாருக்காவது பயன்படும், எனக்கும் கூட. என் தமிழ் மேம்படும். பக்தி மேம்படுமா என்று கேட்டால் இனி வாய்ப்பில்லை. ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்து சந்தேகத்துடன் கேள்விகள் பல முறை எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் என் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது, நீ நல்ல நடிகன் தானா, விலை போகுமா என்னும் கேள்வி ஒவ்வொரு முறையும் கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அதற்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது நல்ல கலைஞனுக்கு பார்த்து நல்ல ரசிகர்கள் கேட்கும் கேள்வி. அதற்கு பதில் சொல்லும் துணிச்சலும் திறமையும் இருப்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கும் வரையில் நான் இந்த தொழிலில் நீடிப்பேன். ஆக அது எனக்கு பெரிய குற்றமாக தெரியவில்லை. எத்தனை முறை சொல்லியும் எனது நிலைமையையும் என்னுடைய சித்தாந்தங்களையும் என்னுடைய ஒரு கோட்பாடுகளையும் சந்தேகித்து, என்ன அரசியல் வர்றதா திட்டமா என்று 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னை எதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இதை கேட்பவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். பத்திரிகையாளர்கள் அல்ல. வந்தா சௌரியமா இருக்கு, இந்த பஸ் பிடிச்சு போகலாமே நினைக்கிறவங்க. இது வேற ரோட்டு கண்டேன், அந்த ரோட்டு போகாது. ஏறாதீங்க. ஏறுனா பாதியில் வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டுட்டு தான் போவோம். என்னை கேள்வி கேட்கிறார்கள், என்னுடைய நேர்மையை கேள்வி கேட்கிறார்கள். அந்த கோபத்தில் தான் நான் இங்கே பேசுகிறேன். நான் என் நடிப்பை பற்றி கேளு, நான் அடுத்த படத்தில் மன்னிச்சுங்க, அதில் உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த படத்தில் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை கேள்வி கேட்காத.
ஏன் நான் ரொம்ப ரத்த காயம்பட்டுத்தான் இந்த நேர்மை பழகி இருக்கிறேன். ஸோ இதனை சந்தேகிக்கும் பொழுது எங்கேயோ என்னுடைய பூர்வீகத்தை சந்தேகிப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவமானம், தாயை பழி சொன்னது போன்ற ஒரு கோபம் எனக்கு வருகிறது. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மாவுடைய கண்ணை தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், இனிமே நீங்க தான் எனக்கு அம்மான்னு. இருந்துட்டு போறேன் அம்மாவா? அவை சாமி ஆக முடியும்னா என் தம்பிக்காக நான் அம்மா ஆக முடியாதா? இன்னொரு விஷயம், அதை ரொம்ப கவலைப்பட்டு சொல்லாதீங்க, பெருமையுடன் சொல்லுங்கள் தம்பி. ஏன்னா அம்மா இல்லை என்பது உறுதியாகிவிட்ட பிறகு மனிதம் இன்னும் வாழ்கிறது அவர்கள் பெயர் என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அதை கவலையுடன் சொல்லாதீர்கள், பெருமையுடன் சொல்லுங்கள். மரணத்தை வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்ட பலரில் நானும் ஒருவன். அதனால்தான் என் பிறந்த நாளும் என் தகப்பனாரின் இறந்த நாளும் ஒரே நாள் கொண்டாடப்படுகிறது. அது வேறு, இது வேறு. அதை நோக்கி நெருங்காமல் எத்தனை நாள் தள்ளி போடுகிறோமோ அத்தனை நாள் நல்லது என்று நினைப்பவன் அல்ல. எனது கடமைகளில் ஒன்றாக அதை நான் நினைக்கிறேன். மாண்டு வழிவிடுவது, அதற்குள் மற்றவர்களுக்கு சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டு போவது, முடிந்தால் புரிய வைத்தால் உன்னுடைய மரணம் வீணானதாக இருக்காது. புரியவில்லை என்றாலும் யாராவது இருவருக்கு புரிந்தது அல்லவா, அவர்கள் தொடர்ந்து நீ செய்ய விட்டதை செய்வார்கள் என்று நம்புவோமா? இப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து கேட்குறாங்க, இந்த மேடையில் எனக்கு திருவருட்பா கொடுத்த போது அன்போடு வாங்கிட்டேன் தெரியுமா? என்னை பற்றி என்னுடைய சித்தாந்தங்கள், என்னுடைய பகுத்தறிவு, என்னுடைய இறை மறுப்பு இதெல்லாம் தெரியாமல் ஒரு அம்மா ஆசையாக ஓடி வந்து விபூதி எடுத்து என் நெத்தியில் பூசும்போது அவங்களுக்கு முன்னாடி அதை அழிக்க மாட்டேன். அதுதான் என் பகுத்தறிவு. எனக்கு இந்த பகுத்தறிவு அரசியல் வாயிலாக வந்தது அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் வாயிலாக எதை சொன்னாலும் அதற்குள் ஒரு உட்கருத்து இருக்கும். அதற்கான மாறுபட்ட கருத்தை மறுக்கும் அந்த மனம். நல்ல பகுத்தறிந்த மனம் புதிய கருத்துக்களை ஆராயும், பகுத்து அறியும். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்றவர்கள் சொல்லும் கருத்துக்களுடன் ஒத்துப்போவர் நான். எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. எனக்குள்ளது போல் என் படைப்பு என்னை மாதிரித்தானே இருக்கும், அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு என்ன மாதிரி. என்னது எக்ஸ்பைரி டேட்டுங்கிறீங்க? அப்படி எப்படி சொல்லலாம்? ஏங்க இந்த கோவிலில் இப்போ பவர் ஜாஸ்தின்னு ஏங்க சொல்றீங்க? எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டாம்ல. இஸ்லாமிய கதைகளில் வரும் ஒருவர் மசூதியில் சென்று மது அருந்தி கொண்டிருந்தாராம். ஐயா, என்னையா இந்த இடத்துல வந்து குடிக்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, இங்கே குடிக்கக்கூடாது. ஏன் என்றானாம் அவன். இங்கே இறைவன் இருக்கிறார். அப்போ அந்த ஆள் இல்லாத இடம் சொல்ல அங்கே போய் குடிக்கிறேன். அந்த அளவு பக்தி கூட இல்லாதவர்கள் என் பகுத்தறிவை கிண்டல் அடிக்கிறீர்கள். நான் சொர்க்கமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இங்கேயே அந்த வேலையை முடித்து விட்டுத்தான் போவதாக இருக்கிறேன். எனது சொர்க்கத்தை இங்கே, அதற்கான சான்றுகள், மூன்றிய கன்றுகள், விதைகள், ஏதாவது ஒன்றை அடையாளம் பார்த்து விட்டுத்தான் நான் போவேன். இங்குதான் எனது சொர்க்கம், நரகமும் இங்குதான் இருக்கிறது. இது இரண்டையும் அனுபவிக்காமல் போவதாக இல்லை நான். அது மற்றவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மற்ற சமுதாயத்தினர் அவர்கள் கும்பிடும் தெய்வர்கள் அவர்கள் மனதோடு பாக்கெட்டோடு இருக்கட்டும், வைத்து திணிக்காதீர்கள் யார் பேர். அது எல்லா மதத்தாருக்கும் பொருந்தும். டாலரன்ஸை பற்றி பேசுகிறீர்களா? சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறீர்களா? நான் சொல்லுகிறேன்,
எத்தனை காலமாக எத்தனையோ பகுத்தறிவு பெரியவர்கள் காலையில் எழுந்தவுடன் மந்திரமும், இந்த பக்கம் அசானம், அந்த பக்கம் மந்திரமும், அந்த பக்கம் ஐயப்ப பூஜையும் கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு பேரும் சகிப்புத்தன்மைதான். அது இல்லாதவர்கள் கோவிலை இடிப்பேன் என்பார்கள். நம் ஆட்கள் யாராவது அதை செய்வார்களா? நாத்தியவாதிகள் கூட செய்யக்கூடாது என்பதற்கான கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எனக்கு நாத்தியம் என்ற பெயரிலேயே விருப்பம் கிடையாது. நான் நாத்திகன் அல்ல, தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். கேள் கேள் கேள், அவசரப்படாத. நாஸ்தி ஆஸ்தி என்ற வட சொல்கள். இதை செய்யவில்லை என்றால் நீ நாஸ்தி, இதை செய்தால் உனக்கு ஆஸ்தி என்ற ஆசை காட்டும் பட்டங்கள் அவை. அதையா நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்? ஆமாங்க, நான் இறை மறுத்துட்டேன், அதனால நான் நாஸ்தி, இனிமே எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு ஒத்துக்க போறேன். நான் ஒத்துக்குவேன். நான் அதனால நாஸ்தி என்கிற பேர் எனக்கு பொருந்தாது. நான் பகுத்தறிவாளன். நாளைக்கு ஏதாவது ஒரு மந்திர சக்தி உள்ள சாமியார், மகாகணம் பொருந்தியவர் ஒரு தெய்வத்தை கொண்டு நிறுத்திவிட்டால் கைகுலுக்கி வரவேற்பேன், கும்பிட மாட்டேன். செய்வதாய் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று ஒரு கேள்வியும் கேட்பேன். சுனாமி வந்தபோது எங்கிருந்தீர் ஐயா என்று கேட்பேன். ஏழ்மை வந்தபோது எங்கிருந்தீர்கள் அம்மா என்று கேட்பேன். வெவ்வேறு ரூபம். உங்களுக்கு எதுக்கு ஒரு ஆண் பெண் ஜெண்டர் பால் வேற்றுமை எதற்கு ஐயா அம்மா என்று கேட்பேன். திரு உருவாக இருந்து விட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு ஏன் வட சொல் மட்டுமே பேச வருகிறது? சில நேரங்களில் தமிழ் பேச வரமாட்டேன் என்கிறது. ஏன் நீங்கள் உங்கள் பக்தர்களிடம் ஆர்மேக் மொழியிலும் அரபிய மொழியிலும் பேசினீர்கள், எங்கள் தமிழில் ஏன் முதலிலேயே பேசவில்லை என்று கேட்பேன். இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை, வேலை இருக்கு. தெய்வங்கள் இருக்கட்டும் ஒரு புறம். உங்களுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது, அதனால் சாப்பிடாதீர்கள். நான் சாப்பிட்டு இருந்தேன், இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன். ஏன்னா தனியா காட்டில் நான் மட்டும் கல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது செஞ்சிருப்பேனான்னு யோசிச்சு பார்த்தேன். முடியாது. வலுவில்லாத போது எதற்கு? இப்ப வசதி வந்து விட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடுற, முடிந்தால் சின்ன மிருகங்களை சாப்பிடு, அதுவும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போ. அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்கான், அதை கவனி. என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத, சாப்பாடு போடு. இன்றைய உலக விஞ்ஞானிகள் பூச்சிகளை சாப்பிடுவது நன்று, மாடு கன்றுகளை சாப்பிடுவதை விட அது பெட்டர்னு சொல்றாங்க. இப்ப புரியாது, எல்லாரும் சிரிப்பீங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறப்போகுது. தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். என்ன பூச்சி காட்டுறேன் இப்ப, அப்போ அது பெருவிருந்தா போகிறது வருங்காலங்களில். அப்பொழுது யாராவது ஒரு பூச்சி சாமியார் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும். என்னுடைய டாலரன்ஸை பற்றி சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்க போய் தப்பா வெளியில பேசிடக்கூடாது. நாம் மற்றவர்களை சாடுவது என்பது நியாயமான முறையில் மட்டுமே இருக்க வேண்டும். கோபத்தினால் சாடிவிட்டோம் என்பது இருக்கக்கூடாது. அதை நான் கட்டுப்பாடாக உங்களுக்கு கட்டளையாக சொன்ன போது பல முறை கடைபிடித்திருக்கிறீர்கள். அதற்கான நற்பெயரையும் அனுபவித்திருக்கிறீர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்மை அவதூறு பேசியவர்களை பதிலுக்கு அதைவிட அசிங்கமாக பேசுவது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதற்கான
சொல் வங்கி இருக்கிறது உங்கள் மனதில் என்றாலும் அதை செய்யக்கூடாது என்று நான் தடை போட்டதும் அதை நீங்கள் பிடித்து வைத்திருந்தீர்களே, அதற்கு நன்றி சொல்லும் விழாவாகவும் நான் அதை நினைக்கிறேன். ஒருத்தனை ஒரு நம்மளோட பலசாலி ஒருத்தனை அடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். 10-15 பேர் இருந்தான்னா வீரம் வேணும். அதுக்கும் மேல இருந்தா அது மகாவீரம். அதனாலதான் அவருக்கு மகாவீரர்னு பேர் வச்சாங்களோன்னு நினைக்கிறேன். மகாவீரம் என்பது என்னவென்றால் அஹிம்சை. அங்கே போய் முடிகிறது. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்துக்கொள். மற்றபடி அந்த வார்த்தையை, அஹிம்சை என்ற வார்த்தையை நீங்கள் உபயோகிக்காத. மனிதர்களுக்கு காட்ட முடியாத ஒரு அன்பை நீங்கள் மிருகங்களுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லை. முதலில் அதை கற்றுக்கொள்வோம், நாம் கற்றுக்கொள்வோம். அவங்கள்ட்ட விமர்சனம் சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, எது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதோ அதை சாப்பிடுங்க. ஆனால் மற்றவர்கள் பால் எதையும் வலியுறுத்தாதீர்கள். திடீர்னு எல்லாரும் இங்க விழுந்து நமாஸ் பண்ணுங்கன்னா யாரும் ஒத்துக்க போறதில்லை. திடீர்னு இங்க எல்லாரும் விழுந்து வெங்கடாஜலபதியை கும்பிடுங்கன்னா பல நண்பர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை இயேசுநாதரை எல்லாரும் கும்பிடுங்கன்னு நான் இங்க திருச்சபையா இதை மாற்ற முற்பட்டால் அது நடக்காது. அதற்கென்று கூட்டங்கள் வேற இருக்கின்றன, அவை கூட்டங்கள். இது அது அல்ல. இதைத்தான் நான் இத்தனை 35 வருஷம் அமைதியா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் என்று சொல்ல வைக்காதீர்கள். விருதுகளை திருப்பி கொடுப்பேன் என்று கமல் சொன்னது மிகவும் தப்பு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிர்ப்பான விஷயம் என்கிறார்கள். அது எப்படி எதிர்ப்பான விஷயம்? காந்தியார் அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள். அங்கே வாங்கின பட்டத்தை, வக்கீல் பட்டத்தை திருப்பி கொடுக்கணுமா? வெள்ளைக்காரன் தானே கொடுத்தது. அதை திருப்பி கொடுக்கறதுனால என்ன சாதிக்க போகிறீங்க? அடுத்து வாதாட வேண்டிய வழக்கு வாதாட முடியாமல் போகும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை அரசு கொடுத்ததல்ல, 12 அறிஞர்கள் கொடுத்தது. அவர்களை நான் அவமதிக்க மாட்டேன். சகியாமை இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால் குரல் கொடுக்கிறேன். இதோ அதுதான் அந்த குரல். இது செய்தால் போதுமானது. ஒவ்வொரு முறையும் அது கட்சி வேறுபாடு இல்லாமல் சொல்கிறேன். எங்கள் சுதந்திரம் பறிபோகும் என்ற சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் இந்த குரல் எழும். எந்த கட்சி, அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், டிஎம்கே, ஏடிஎம்கே, யாரா இருந்தாலும் என்னுடைய பேச்சு சுதந்திரமும் என்னுடைய நண்பர்களின், சகோதரர்களின், குடும்பத்தின் சுதந்திரமும் அடிபடும் என்ற சந்தேகம் வந்தால் குரல் கொடுப்பேன். அதற்கு கட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அரசியலுக்கு வர்றீங்களான்னு கேட்கிறாங்க. வேண்டாம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கையை கரையாக்கி கொடுக்கிறேன், அந்த கரை போதுமானது. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்களை அந்த வேலையை செய்ய விடுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். இங்கே பார்த்திருப்பீர்கள், இங்கே பணம் கொடுக்க வந்தவர்கள் கொடுக்கிறோம் என்ற செருக்கு கொஞ்சமும் இல்லாமல் பெறுவது போல் வந்து கொடுத்து விட்டு போனார்கள். தான் வாங்கிக் கொள்ளும் ஒரு யாசகமாக அதை இப்படி மரியாதையா எடுத்துக்கன்னு சொல்லி எனக்கு இப்படி வச்சு எடுக்க கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தர்மவான்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். எல்லாரையும் விமர்சிக்கிறாரு, தன்னை விமர்சித்துக் கொள்வதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இங்கே நம்மை பற்றி ஒரு விமர்சனம். ஒரு சிலர் பேசுகிறார்களாம், கொஞ்சம் இந்த மாதிரி விழாக்கள்லாம் பண்ணும்போது இந்த இதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு கண்ணை அடிச்சு கேட்டாங்களாம். என்கிட்ட தங்கவேலு சொன்னார். அது நான் சொன்னேன், அந்த தம்பிகள் அடுத்த வருஷம் வேண்டான்னு சொல்லிருங்க, தள்ளி இருக்க சொல்லுங்க. இது வள்ளல்களின் கூட்டம். எந்த ஏழ்மையிலும் இங்க பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட ஏழ்மை இருந்தாலும் இங்க பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. எல்லாருமே தர்மவான்கள்.
அப்படித்தான் பழக்கி இருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் தம்பிகளை, எங்கள் சகோதரர்களை. அப்படி இருக்கிறவங்களுக்கு வேற இடம் இருக்கு, வேற தலைமை இருக்கு, அங்க போயிடுங்க. இங்கேயும் பணம் பார்க்கலாம், ஆனா நம் கைவிட்டு நல்ல காரியத்திற்காக அது போய்கொண்டிருக்கும் பொழுது பார்க்கலாம். வரவு பார்ப்பது என்பது அது உன் கடமை, தனி கடமை. அது என் கடமை, தனி கடமை. கொடுக்கும் போது இப்ப நாம் கொடுத்துட்டேங்கிற பெருமை இல்லை, கொடுக்க முடிந்ததே என்ற பெருமை தான் எனக்கு இருக்கிறது. எனக்கு அந்த பலத்தையும் கொடுத்தது உங்களை போன்ற ரசிகர்கள் தான். ஒரு சிலர் வெளியே இருக்கிறார்கள், இன்னும் நம் சித்தாந்தம் புரிந்து கொண்டு இங்கே வரவில்லை. அவர்களும் இருக்கட்டும், ஏன்னா அந்த வசூலை வச்சு தான் நான் சில விஷயங்கள் செய்ய முடியுது. மறுபடியும் உங்களிடத்தில் நான் விடும் வேண்டுகோள், நாம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அரசியல் புரியாதவர்களும் அல்ல. புரிந்தால்தான் அதிலிருந்து விலகி இருக்க முடியும். இப்போ திருவருட்பா கொடுத்தாரு, ஒருத்தர் வட சொல் இலக்கியம் ஒன்று, மித்தாலஜி ஒன்று கொடுத்தாரு. அதையெல்லாம் படிப்போம். எதை சாடுகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக படித்தே ஆக வேண்டும். நீங்களும் படிக்க வேண்டும். படிப்பு கண்டிப்பாக உங்களை நர்த்தசையில் கொண்டு சேர்க்கும். நல்ல படிப்பாக இருக்கும் பட்சத்தில். சந்தோஷத்துக்காக படக்கதை பார்த்தால் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன மாதிரி படம் என்பதையும் முடிவு கொள்ளுங்கள். படக்கதைக்கு நான் விரோதி அல்ல. சில படங்கள் மனதை மயக்கும், அவ்வளவுதான் அதோட வேலை. சில படங்கள் உங்களை கேள்வி கேட்க வைக்கும். இங்கே நான் காந்தியை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒருவேளை அப்பா காங்கிரஸ்காரர் அதனால இருக்குமோ என்று சந்தேகப்படுவார்கள். எங்க அப்பா காங்கிரஸ்காரர் தான். எங்க அப்பா காங்கிரஸ்காரர் மட்டுமல்ல, காந்தி பக்தர். நான் அதுவல்ல, நான் காந்தி நண்பன். பலரை போல் நானும் அவரை சாடி விமர்சித்து பொது கிண்டல்கள், அவரை பற்றி இருக்கும் பொது கிண்டல்களில் திருவிழா போல் நானும் கலந்து கொண்டு அவரை கீழே தள்ள பார்த்து கொடும்பாவி எரிக்க நினைத்து எல்லாம் செய்துவிட்டு நானாக எந்த ஒரு கட்சியும் உதவியும் இல்லாமல், முக்கியமாக காங்கிரஸ் கட்சியின் உதவி இல்லாமல், கம்யூனிஸ்ட் கட்சியாரின் உதவி இல்லாமல், டிஎம்கே உதவி இல்லாமல், ஏடிஎம்கே உதவி இல்லாமல், கட்சி என்ற பெயர்களில் யாருமே சொல்லித் தராமல் நானாக என் தேடலில் கண்டுபிடித்தது காந்தி. ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் முன்னரையாக புவியரசு அவர்கள், இது என் மனத்தின் அடிரச மண்டியாக நான் வாழும் அறையில் இருக்கும் என்று எழுதியிருக்கிறேன். அதுதான் எனக்கு. உடனே காந்தியை சொன்னா உடனே காங்கிரஸ்காரங்கிறாங்க. மகாவீரன் சொல்லிட்டா ஓஹோ இவர் பெரிய இனிமேல் சமண மதத்தில் செஞ்சுட்டாருவாங்க. எல்லாவற்றையும் நான் கிரகித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பெரியார் சொன்னதையும் ராமானுஜர் சொன்னதையும் என் வாழ்க்கை மேம்பாட்டு கருவிகளாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். நிராகரிக்க வேண்டியதை நிராகரிக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து தான் சாப்பிடணும்னு நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. இலையில் கொஞ்சம் மிஞ்சும், அது வேறு விதத்தில் உரமாகும் சமுதாயத்திற்கு. என்னை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கும் இந்த கூட்டம் ஒரு செழுமையை நோக்கி, அறிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. யாத்திரை முடிந்து விட்டதாக மட்டும் கனவு காணாதீர்கள். வந்து சேர்ந்து விட்டோம் என்று மட்டும் நம்பி விடாதீர்கள். நடை தொடரட்டும். நான் உங்கள் தலைவனான இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது கூட இல்லை, எடுத்துக்கொண்டது. எவ்வழி நல்வழி என்றெல்லாம் நான் நினைக்கிறேனோ, சந்தேகம் வரும்போதெல்லாம் பெரியவர்களிடம் கேட்டு இது சரியான வழிதானா என இத்தனை பேர் வருகிறார்கள் கூட. தப்பு வழியில் போயிடக்கூடாது, திருப்ப சொல்லுங்கள் என்று விவாதித்து உங்களை வழி நடத்துவதற்கு முன்னால் ஒரு ரூட் மேப் போட்டுக்கிட்டு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். நான்
பெரும் அறிவாளிகள் எனக்கு அறிவுரை சொல்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். நீ சென்ற வழி தப்பு, திருப்பு, கூட்டம் குழியில் விழுந்து விடும் என்று என்னை விமர்சித்தவர்கள் உண்டு. அப்படி விமர்சித்தவர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு கதை பெரியவருக்கு அவமரியாதையாக விடும் என்பதனால் பெயரை சொல்லவில்லை. ஆனால் சொல்லலாம், அவரும் ஒரு பெரிய வீரர் தான். ஜெயகாந்தன் அவர்கள், அவரைத்தான் ஒரு மேல் ஒருத்தர் கூப்பிட்டா உடனே அவருடைய பெருமையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே மன்னிக்கணும்னு சொன்னேன். சும்மா அவன் சொன்னது கரெக்டு தான்ட்டாரு. அவர் சொன்னது கரெக்டுங்கிறாரு. என்னையா அது எல்லாத்துலேயும் விதண்டாமாதமா இந்த ஆளுக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதற்கு பிறகு அந்த ஊனமற்ற இளைஞர் காலில் விடும்போது, என்ன அசிங்கம் பண்றீங்க கமல் அப்படின்னு என்னை வைத்தார் அவர். அவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த அந்த நிகழ்வே அவர் எழுதிய ஒரு கதை மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஜெயகாந்தன் கதை இப்படித்தான் இருக்கும், ஒரு வித்தியாசமான முடிவு. மனிதன் மேம்படும் ஒரு நிலைமை அதில் விளங்கும். அது அன்னைக்கு விளங்கிச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி பல அறிஞர்கள், எதற்காக அறிஞர்களை வச்சு போர் அடிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தெரியாது, இந்த அறிவு சலாம்பு எப்ப மூளையில தைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. தைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 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 விஸ்தீரணம் உங்களை அறியாமல் புரியும். அப்படி தைத்த மூளை தான் இது. எங்கேயோ நின்று கொண்டிருந்த பொழுது திடீர் என்று பாய்ந்தது என் மூளையில். அதனால்தான் என்னால் ஞானம் சேகரிக்க முடிகிறது. நான் ஞானி என்று சொல்ல மாட்டேன், ஞானம் சேகரிப்பவன். அது காலேஜுகளிலும் புத்தகங்களில் மட்டுமே கொட்டி கிடப்பதாக நினைக்கவில்லை. சமுதாய தெருவுகளில் எங்கும் கொட்டி கிடக்கின்றன. அந்த குப்பையிலிருந்து பொறுக்குபவன் நான். ஸ்வச் பாரத் எனக்கு கொடுத்தது கரெக்டு தான். நான் யாருன்னு தெரியாம கொடுத்துருப்பாங்களா? என் பின்பலம் என்ன, என் சித்தாந்தம் என்று தெரியாமலா கொடுத்திருப்பார்கள்? தெரிந்தே கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இது தேசத்தை கட்டி காக்கும் ஒரு சேவை. அதில் பங்கு பெற என்னை அழைத்தால், எந்த கட்சி அழைத்தாலும் நான் ஓடி வருவேன் என்பதற்கு பேர் உதாரணம் இது. அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவெல்லாம் பகுத்தறிவாதி, இவனை சேர்த்துக்கூடாதுன்னு ஒதுக்கல. அதுவும் ஒரு விதமான சகிப்புத்தன்மை தான். அது இன்னும் அவர்களுக்கும் வர வேண்டும், நம்ம எல்லோருக்கும் வர வேண்டும். சகிப்புத்தன்மை என்பது இந்த நாட்டில் இல்லை என்பதற்கு பெரிய உதாரணமே பாகிஸ்தான். நம்முடன் இருக்க வேண்டிய நம் சகோதரனை பிரித்து வேறு வீடு கட்டி கொடுத்து விட்ட சந்தோஷத்தில் இருமாந்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு அசட்டுத்தனம்! எவ்வளவு பெரிய நாட்டை, எவ்வளவு பெரிய ஒரு சுபீட்சத்தை பங்கு போட்டு பாகப்பிரிவினையில் இழந்து விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அது போன்ற நிகழ்வுகள் நாம் உள்ள வரையில் நிகழவிடக்கூடாது. அதற்கு சான்றுகளாய் நாம் நிற்க வேண்டும், தூண்களாய். நீ நெத்தியில் பொட்டு வச்சிருந்தாலும், தொப்பி வச்சிருந்தாலும், கழுத்தில் சிலுவை தொங்கினாலும், அல்ல வேறு பல குற்ற உணர்வுகள் தொங்கினாலும், எதுவாக இருந்தாலும் இது உன்னுடைய கடமை. இன்னும் சொல்ல போனால் தேசபக்தியையும் தாண்டி உலக பக்தியை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த வரைகோட்டுக்குள்ளில் இருக்கும் இந்த பாஸ்போர்ட் என்ற விஷயங்கள் எல்லாம் வேடந்தாங்கள் பறவை போல் இழக்கும் காலம் வரத்தான் போகிறது. எங்கும் சொல்வோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 வருடம் முன்னால் கூவிய தமிழன் அதை செய்து காட்ட வேண்டாமா? அது செய்வதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று ஆராய துவங்கினாலே போதும். இந்த மாதிரி அபத்தமான விவாதங்களில் நாம் ஈடுபட மாட்டோம். இந்த விழாவில் என்ன இவ்வளவு கோபமா பேசுறாங்க அப்படின்னா, என்னுடைய நேர்மையை சந்தேகித்த அந்த கோபம் தான். எனக்கு அக்னி பரீட்சை எல்லாம் வைக்க முடியாது, சீதையோட வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். Ladies and gentlemen, I am constrained to speak in English also because there are some national channels here. I have said certain things that might seem controversial, so I'd like to clarify in English so that nothing is lost in translation.
Sirs, I've been accused of irresponsibility and callousness when I said I will not return my award because of my wanting to raise a voice against intolerance. That award is given by a jury, not by this government or the previous government. I respect the jury. They were peers, people with intelligence, who have thought that I am worthy of it. I salute them and I've taken the award. If I have something against the government, there are so many podiums, including this one. I'm sure all those people who returned their awards also have a podium. They should use it. They should raise their voice against any government, not necessarily this one, any government which stifles their freedom of speech or way of life. That is my statement. You don't expect Gandhiji to return his barrister degree to the British because the British were ruling us. That would be irresponsible, and I'm not going to be that irresponsible. I'm proud of being an Indian, and I'll further the cause by whatever means that is. People sometimes suspect that I'm leaning towards the ruling party and saying these things. I am not ruled. I rule parties. I'm the son of this nation. I vote them into position. I don't feel ruled at all. That is why we did away with kings. They are running a government for us, for me. And if they are doing it well, we'll appreciate them. If we find there is some flaw, we'll voice it. Any sensible government will hear it. If they don't, we'll raise our voices. I don't believe in raising flags. I don't believe in violence. War is a very old-fashioned tactic to win an argument. So is violence. I thank you all for your kind ear. I think I've made my stance clear. ఇప్పుడు చెప్పిన మాటలు తెలుగులో కూడా చెప్పమంటున్నారు. ఇందులో చాలా సంతోషం ఎవరికై ఉంటుంది అని నాకు తెలుసు. மிஸ்ஸஸ் புவியரசு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. தெலுங்குல நானும் அவங்கள தெலுங்குல தான் பேசிக்குவோம். మాట్లాడుతున్నాను. ఇప్పుడు నేను ఈ అవార్డ్స్ తిరిగి ఇవ్వను అని చెప్పిన దానికి విమర్శనాలు వచ్చాయి. ఇప్పుడు కూడా అది స్థాపిస్తున్నాను. ఏం చెప్పానో అది స్థాపిస్తున్నాను. అది తిరిగి ఇవ్వని అక్కర్లేదు. అది ఇచ్చింది ఈ గవర్నమెంట్ కాదు. 12 పెద్ద మనుషులు కూర్చొని డిసైడ్ చేసి నాకు ఇచ్చారు ఆ అవార్డు. వాళ్ళని ఎందుకు అవమానించాలి? అది నేను చెయ్యను. గవర్నమెంట్తో మాకేమైనా విమర్శనాలుంటే, కోపాలుంటే చెప్పొచ్చు. ఇది ఎందుగా అదే అన్నాను. కానీ ఎవరు ఏ వాయిస్ ఎత్తకూడదు అని ఒక సర్వాధికారిలా మాట్లాడలేదన్నాను. నాకు అందులో ఇష్టం కాదు. థ్యాంక్ యూ వెరీ మచ్. ஓகே, ஹிந்தியில் சொன்னதுனால தாங்க இந்த வம்பை. ஹிந்தியில் ஒரு வடநாட்டு ஆங்கில இதுக்கு ஹிந்தியில் சொல்லிட்டேன். அதுலேருந்து தான் கிளம்பிச்சு இந்த புயல். இது புயல் கூட இல்லை, வெறும் காற்று தான். இப்போ ஒரு நல்ல சினிமா புயலை பற்றி சொல்லுகிறேன். தூங்காவனம். அது 10ஆம் தேதி இங்கே தீபாவளி நான் கொண்டாடுறதில்ல. உறவுக்காரங்க செத்து போன தினம். அசுரன் ஒருவன் மாண்டான். அந்த வருத்தம் தான் எனக்கு. அவனும் மனிதன் தான் என்று நினைப்பவன் தான். இன்னொரு செய்தி, மகாவீரரும் மாண்ட தினம் அது.
தீபாவளிங்கிறதுல வந்து மகாவீரர் என்ற ஜெயின முனி மரித்த தினம் அது. அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொண்டாடுங்க. இப்ப தூங்காவனத்தை பத்தி வருவோம். தூங்காவனம் நல்ல விதமாக வந்திருக்கிறது. தமிழ் தூங்காவனம் இங்கே உங்கள் விருப்பப்படி தீபாவளியிலும் என் விருப்பப்படி 10ஆம் தேதியும், தெலுங்கு சீக்கட்டி ராஜ்யம் 20ஆம் தேதி அங்கேயும் வெளியிட போகிறோம். இந்த படத்தின்பால் எத்தகைய நம்பிக்கை எங்களுக்கு இருந்தால் இந்த காலதாமதத்தில் வெளியிடுவோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே என்ன எப்படிப்பட்ட படம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு விளங்கும். மீண்டும் ஒரு முறை எங்கள் கம்பெனிக்கு இது பெருமைக்குரிய ஒரு படமாக அமையும். நீங்களும் சொல்லி மாறுதட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு படமாக அமையும். தொழில்நுட்ப ரீதியாகவும் கதை களத்திலும் அதை இயக்கிய விதங்களிலும் ஒரு வெறும் பொழுதுபோக்கு சித்திரமாக இல்லாமல் உங்களை சிந்திக்கவும் வைக்கும் ஒரு சித்திரமாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். படம் இன்னும் யாரும் பார்க்கவில்லை, எங்கள் குழு தான் பார்த்துருக்காங்க. அந்த நம்பிக்கையிலேயே இவ்வளவு தீர்க்கமான முடிவுகள், அழுத்தமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். நன்றி. படம் ரிலீஸுக்கு பிறகும் உங்களை பெருமையுடன் சந்திப்பேன் என்பதில் எந்த அளவு சந்தேகமும் எனக்கு